உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான லஞ்ச் தான். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்லாம் படிக்க சொல்ல பால்வாடிலாம் படிக்க சொல்ல நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு சாதம் போடுவாங்க. அது போல் இன்றைக்கி முருங்கைக்கீரை சாதம் தான். ரொம்ப நல்லாயிருக்கும். இது அவங்க நல்லா குண்டு குண்டு அரிசியில் தான் செய்வாங்க, நல்லாயிருக்கும். இன்றைக்கி அதே போலவே நான் ரேஷன் பச்சரிசியும் ரேஷன் துவரம்பருப்பு வச்சு ரொம்ப சிம்பிளாக சூப்பராக செஞ்சுருக்கேன். சிம்பிள் லஞ்ச் தான். வீட்டில் கீரை தான் இருந்தது, சரி இருக்கிறத வச்சு நம்ம சூப்பராக செஞ்சு சாப்பிடலாமே. இது நம்மளோட பழைய மெமரிஸ் எல்லாம் ஞாபகப்படுத்துவாங்க. யாரெல்லாம் ஸ்கூல் அண்டு பால்வாடியிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி முருங்கைக்கீரை சாதம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நல்லாயிருக்கும். அந்த ஆயாமா கொடுக்க சொல்ல நம்மளுக்கு அது ஒரு டேஸ்ட் தான். கூட சுண்டல் கொடுப்பாங்க, முட்டைலாம் கொடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லா காயும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இது குக்கரில் பார்த்தீங்கன்னா 3 குழிக்க நிறைய எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு நல்லா ஒரு பெரிய வெங்காயமாக பொடியாக வெட்டி போட்டுக்கோங்க. கடுகு சீரகம் வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் கூடவே 3 காஞ்ச மிளகா, 3 பச்சை மிளகா, பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு தோல் உரிச்சு போட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு ஒரு 4லேருந்து 5 தக்காளி. இதோட தக்காளி தாங்க டேஸ்ட்டே. இதுக்கு புளியே தேவையில்லை. தக்காளி நிறைய போட்டாலே சூப்பராக இருக்கும். ஏன்னா தக்காளி நம்மளுக்கு கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருக்கும் இல்லைங்களா, அதனால தான். இது தக்காளி போட்டுட்டு தக்காளி நம்மளுக்கு ரொம்ப வதங்க தேவையில்லை. ஒரு 3/4 வதங்கின பிறகு நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி அலசி எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு நிறைய போட்டால் சூப்பராக இருக்குங்க. நான் 2 கைப்பிடி அளவுக்கு கீரை நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு 4-5 கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் வாசனைக்காக. அந்த கீரையை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் உப்பு எல்லாமே அளவாக போட்டுட்டேன், எனக்கு போதும். இது கூட நம்ம தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், சாம்பார் பொடி. நான் குழம்பு மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா சும்மா 1.5 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம வீட்டிலேயே வறுத்து அரைச்சி வைக்கிற சாம்பார் பொடி தான் இது. நான் ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் டப்பாவில். சூப்பராக இருக்கும். நல்லா கமகமான்னு இருக்கும். தனியாக பொடி வாசனை அப்படி இருக்கும். கூடவே பெருங்காயத்தூளும் போட்டுட்டு அந்த மசாலாலாம், அதாவது மிளகாய் தூள்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு துவரம் பருப்பும் அரிசியும் நான் ஆல்ரெடி ஊற வச்சிட்டேன். ஒரு 1 ஹவர் முன்னாடியே ஊற வச்சிட்டேன். நல்லா கழுவிக்கோங்க. ஏன்னா ரேஷன் அரிசி துவரம் பருப்புன்னு சொல்ல கொஞ்சம் லைட்டாக வாசனை வரும். உங்களுக்கே தெரியாது, பாலிஷ்லாம் பண்ணாதது இல்லையா, அதனால் வாசனை வரும். நல்லா 4-5 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். நான் வந்து 2 கப்புக்கு அரிசி போட்டிருக்கேன், 1 கப்புக்கு துவரம் பருப்பு போட்டிருக்கேன். இப்போ 3 கப்புக்கு நம்மளுக்கு கணக்கு வந்துடும் இல்லைங்களா. அப்படியே நான் பார்த்தீங்கன்னாக்கா 6 கப்புக்கு அதிகமாக டபுளாக பார்த்தீங்கன்னா 6 கப்பு வரும். கூடவே 2 கப்பு எக்ஸ்ட்ரா வச்சு 8 கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இது வந்து தாராளமாக 5லேருந்து 6 பேர் சாப்பிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டாலே வயிறு ரொம்பிடும். அவ்வளோதாங்க. போட்டுட்டு நல்லா ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டாச்சு. இது பார்க்க சொல்ல உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குல்லையா, நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது நம்மளுக்கு பச்சரிசி துவரம்பருப்புன்றதுனால பச்சரிசி நம்மளுக்கு நல்லா குழஞ்சி சூப்பராக வந்துடும். நீங்கள் இங்கே இறக்குன பிறகு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு சாப்பிட சொல்ல சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு ஸ்கூலெல்லாம் நெய் விட்டு கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப நார்மலாக தான் கொடுப்பாங்க. ஆனால் அது ஒரு டேஸ்ட் தானேங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸோடய உட்காந்து சாப்பிட சொல்ல நல்லா தானே இருக்கும். அதுவும் பால்வழியில் குட்டி குட்டி குழந்தைங்க தட்டில் போட்டு கொடுப்பாங்க, ஒரு அலுமினி தட்டில் போட்டு கொடுப்பாங்க. இதுக்கு அப்பளம் தான் சைட் டிஷ்ஷாக வச்சிருக்கேன். கொஞ்சம் ஊறுகாவும் இருக்குது, அதுவும் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாப்பாடுக்கு. ரொம்ப சிம்பிள் லஞ்ச் தான், ஆனால் சூப்பர் லஞ்ச் தான். கூடவே கிச்சன் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, துணி துவைச்சு போகிற வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் பூ கட்டுற வேலையெல்லாம் இருக்குது, அதுதான் பார்க்க போகிறேன். தேங்க்யூ.